அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் டெட் பேப்பர் 2 10th ஸ்டாண்டர்டோடைய சோஷியலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். சோஷியலில் தான் நம்ம வந்து 60 மார்க்குக்கு பேப்பர் 2ல நம்ம எக்ஸாம் எழுதணும். அதுலேயும் குறிப்பாக என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் தான் அதிகமான அளவுக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதனால் இந்த 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே நமக்கு இந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் வந்து புக்கு படிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. புக்கு படிக்கவே வேண்டாம். என்னோட வீடியோவை பார்த்தாலுமே 10th ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லாக நம்ம தரோவாக படிச்சிடலாம். இப்போ நம்ம இதில் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலை வந்து புக்கு ஃபுல்லாக நான் கவர் பண்ணி தான் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து எந்த ஒரு கொஸ்டினும் ஒமிட்டடாக கிடையாது. எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் அவ்வளோமே. இதில் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 600 சம்திங் வரைக்கும் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. இவ்வளவும் நம்ம படித்தே தீரணும். இது போக நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் என்னோட வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலுமே போதும். நீங்கள் புக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. டெட் பேப்பர் 2க்கு நமக்கு முக்கியமாக நம்ம சோஷியல் எழுதுகிறவங்க 60 மார்க் வந்து சோஷியலில் தான் நம்ம எடுத்தாகணும். இதுக்கு நம்ம புக்கை வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 10th ஸ்டாண்டர்டில் உள்ள சோஷியலில் நான் போடுற இந்த வீடியோவை பார்த்தாலுமே போதும். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம முதல் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜியத்தை தொடங்கியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? 1829. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? 1829. நெக்ஸ்ட் கொஸ்டின், உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்ததில் முக்கிய பங்கு யார் வகிச்சாங்க? வில்லியம் பெண்டிங் பிரபுவும் ராஜாராம் மோகன் ராயும் தான். இவங்க 2 பேரும் தான் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையே ஒழிச்சது யாரு? வில்லியம் பெண்டிங் பிரபுவும் ராஜாராம் மோகன் ராயும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தவர் யார்? பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலுவாக முன்வைத்தவர் யார்? அவரும் ராஜாராம் மோகன் ராய் தான். பெண் கல்விக்காக வலுவா முன் வச்சது யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜியத்தை நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1828. பிரம்ம சமாஜியம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1828. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கு எந்த ஒரு மதத்தை ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது என எழுதி வைத்தவர் யார்? இங்கு வந்து எந்த ஒரு மதத்தையும் நம்ம ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது, அப்படிதானா? அந்த எழுதி வச்சவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், உருவ வழிபாடு, பொருளற்ற சமய சடங்குகள், சம்பிரதாயங்கள் முதலியவற்றை எதிர்த்தது எது? உருவ வழிபாடு, பொருளற்ற சமய சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் எதிர்த்தது யார் அப்படின்னா பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை யார்? ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய அப்பா யாரு அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட், ராஜாராம் மோகன் ராய் தாம் விட்டு சென்ற பணிகளை யார்கிட்ட ஒப்படைச்சாரு அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் கிட்ட தான் ஒப்படைச்சாரு. ராஜாராம் மோகன் ராய் தாம் விட்டு சென்ற பணிகளை யாரிடம் ஒப்படைத்தார்? தேவேந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட், ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? ஆதி பிரம்ம சமாஜியத்தை உருவாக்கியவர் யார்? தேவேந்திரநாத் தாகூர். ஆதி பிரம்ம சமாஜியத்தை உருவாக்கியவர் தேவேந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்து மறை சொல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர் யார்? வித்யாசாகர். இந்து மறை சொல்களை முற்போக்கானவை அப்படின்னு வாதிட்டவர் யார் அப்படின்னா வித்யாசாகர் தான் வாதிட்டாரு. நெக்ஸ்ட், இந்து சமூகத்தில்
குழந்தை பருவத்திலேயே விதவையான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்த தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்து சமூகத்துல குழந்தை பருவத்திலேயே விதவையான அந்த சிறுமிகளை அவங்களோட வாழ்வை மேம்படுத்துறதுக்காக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு நோட்டு போட்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நோட் பண்ணி வச்சு படிங்க. அப்போ தான் நம்ம தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் எப்போதும் உங்களுக்கு சொல்கிறது தான், ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு படித்தா மட்டும்தான் நம்ம மைண்டில் கரெக்டாக செட் ஆகும். அதனால் நோட்டு போட்டு வச்சு படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விதவைகள் மறுமணச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? விதவைகள் மறுமணச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 1856. 1856 இதுதான் விதவைகள் மறுமணச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருமண வயது சட்டத்தை இயற்றியவர் யார்? திருமண வயது சட்டத்தை இயற்றியவர் யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அது எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1860. திருமண வயது சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு கூட கேட்கலாம். 1860. திருமண வயது சட்டத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரார்த்தனை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜியத்தை நிறுவியவர் யார்? பிரார்த்தனை சமாஜியத்தை நிறுவியவர் யார்? ஆத்மராம் பாண்ட்ரங். ஆத்மராம் பாண்ட்ரங். எந்த ஆண்டு? 1867. 1867. நெக்ஸ்ட் கொஸ்டின், விதவை மறுமணச் சங்கம் அது எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1861. இதெல்லாம் நீங்கள் இயர்ஸ் ஃபுல்லாக எழுதி வச்சு படிங்க, அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். விதவை மறுமணச் சங்கம் 1861. தக்கான கல்விக் கழகம். தக்கான கல்விக் கழகம் அதோட ஆண்டு கேட்டாங்கன்னா 1884. தக்கான கல்விக் கழகம் 1884. புனேசர் வஜினிக. புனேசர் வஜனிக சபா இது எந்த ஆண்டு அப்படின்னா 1870. ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் யார் அப்படின்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே. மகாதேவ் கோவிந்த் ரானடே. விதவை மறுமணச் சங்கம் 1861. தக்கான கல்விக் கழகம் 1884. புனேசர் வஜனிக சபா 1870 ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் யார்? மகாதேவ் கோவிந்த் ரானடே. நெக்ஸ்ட், ஆரிய சமாஜியத்தை நிறுவியவர் யார்? ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி. எந்த ஆண்டு? 1875. நெக்ஸ்ட் கொஸ்டின், சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர் யார்? சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர் தயானந்த சரஸ்வதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரிய சமாஜத்தின் முழக்கம் என்ன? ஆரிய சமாஜத்தின் முழக்கம் என்ன? வேதங்களுக்கு திரும்புவோம். வேதங்களுக்கு திரும்புவோம். ஆரிய சமாஜத்தின் முழக்கம் என்ன? வேதங்களுக்கு திரும்புவோம். நெக்ஸ்ட், ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? எதிர்மத மாற்றம். எதிர்மத மாற்றம். நெக்ஸ்ட், இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்னும் சுத்திகரிப்பை வகுத்தது எது? இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்னும் சுத்திகரிப்பை வகுத்தது எது?
ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜீவன் என்பதே சிவன் என கூறியவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஜீவன் என்பதே சிவன் என கூறியவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். நெக்ஸ்ட், வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவன் என கூறியவர் யார்? வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவன் என கூறியவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்றவர் யார்? மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்றவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமகிருஷ்ணரின் முதன்மை சீடர் யார்? ராமகிருஷ்ணரின் முதன்மை சீடர் யார்? விவேகானந்தர். ராமகிருஷ்ணனின் முதன்மை சீடர் யார்? விவேகானந்தர். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? விவேகானந்தர். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தவர் யார்? அவர்தான் விவேகானந்தர். இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தவர் யார் அப்படின்னா விவேகானந்தர் தான். மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? விவேகானந்தர். மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நரேந்திர தத்தா என அழைக்கப்பட்டவர்கள் யார்? நரேந்திர தத்தா என அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா அவர்தான் விவேகானந்தர். நரேந்திர தத்தா அப்படின்னா விவேகானந்தரை தான் அப்படி சொன்னாங்க. விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றியது எது? இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றியது எது அப்படின்னா பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? அன்னி பெசன்ட். தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட், அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போன்று இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்றவர் யார் அப்படின்னா அவரும் அன்னி பெசன்ட் அம்மையார் தான். நெக்ஸ்ட், பிரம்மஞான கருத்துக்களை நியூ இந்தியா செய்தியாளரின் மூலம் பரப்பியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான். பிரம்மஞான கருத்துக்களை நியூ இந்தியா செய்தியாளின் மூலம் பரப்பியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூ இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் யார்? நியூ இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அன்னி பெசன்ட். நியூ இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட், குலாம் கிரி. குலாம் கிரி அடிமைத்தனம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஜோதிபா. அடிமைத்தனத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம். அடிமைத்தனம்னா என்னது? குலாம் கிரி. குலாம் கிரினா என்னன்னு கூட கேட்கலாம். அடிமைத்தனம். இந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னா ஜோதிபா. ஜோதிபா. நெக்ஸ்ட், ஒடுக்கப்பட்டவர்களின் சுய மரியாதைக்காகவும் உரிமைக்காகவும் போராடியவர் யார்? ஒடுக்கப்பட்டவர்களின் சுய மரியாதைக்காகவும் உரிமைக்காகவும் போராடியவர் யார்? நாராயண குரு. நாராயண குரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன் யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன் யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? நாராயண குரு. அதிலே இருக்குது, கொஸ்டின்லேயே இருக்குது, நாராயண குரு. நெக்ஸ்ட், சாது ஜன பரிபாலன் சங்கம். சாது ஜன பரிபாலன் சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். சாது ஜன பரிபாலன் சங்கத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கூட கேட்கலாம்.
ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை எப்படி சொல்லலாம்னு கேட்கலாம். அதுக்கு வந்து சாது ஜன பரிபாலன் சங்கம். இந்த அமைப்பை நிறுவினவர் யார் அப்படின்னா ஐயன் காளி. ஐயன் காளி. எலெக்ஷன் கிளாஸ் எல்லாம் போட்டாச்சு. இனி வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு போகணும், அடுத்து எக்ஸாமுக்கு போகணும். இப்படி நமக்கு அடுத்தடுத்து நிறைய நமக்கு வேலைகள் வந்து இருக்குது. அந்த வேலைகள்லேயும் நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு படித்தே ஆகணும். ஜூலையில் நமக்கு எக்ஸாம்ன்றதுனால நம்ம வந்து வேகமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் டைமை ஒதுக்கி படிங்க. அப்பந்தான் நம்ம வந்து தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும். புக்கு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் புக்கு படித்ததுக்கு சமந்தான். ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் அட்லீஸ்ட் ஹெட்ஃபோனை போட்டுட்டு நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். எப்போவுமே வந்து நம்ம தனியாக படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour நீங்கள் டைமை டெய்லி ஒதுக்கிக்கோங்க. அது எல்லாரும் தூங்குன பிறகு கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா, எனக்கு 6 to 7 தான் கொஞ்சம் படிக்க முடியும் அப்படின்னா, அந்த 6 to 7 இப்படி உங்களுக்கு ஃபேவரபிளான டைம்ல டெய்லி 1 hour நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக டைமை ஒதுக்கி வச்சு படிங்க. படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டாலுமே, அந்த 1 ஹவருக்கு கையில வந்து எப்போதுமே ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. அந்த நோட்ட கையிலேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு இந்த மாரி கின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பன்னா நம்ம வந்து எக்ஸாமுக்கு போம்போது அத லைட்டா திருப்பி பார்த்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு எழுத முடியும். 10th சப்ஜெக்ட்ட இப்ப எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, நமக்கு 10த்ல இருந்து தான் அதிகமான அளவுக்கு சோஷியல்ல கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதனால தான் இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட நான் போடுறேன். இந்த 10th ஸ்டாண்டர்ட வந்து ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணாம படிங்க. திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்க கேட்க நமக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். முக்கியமான கொஸ்டின்ஸ மட்டும் எழுதி வச்சு படிங்க. கண்டிப்பா நம்ம தேர்வுல வெற்றி பெறலாம். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் யார்? ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் யார் அப்படின்னா ஐயன் காளி அவர்கள் தான் ஸ்ரீ நாராயண குருவால ஊக்கம் பெற்றவர் ஐயன் காளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களை வற்புறுத்தியவர் யார்? சர் சையத் அகமத் கான். சர் சையத் அகமத் கான். கான்னு இதில் தான்னு கொடுத்துருக்காங்க. சர் சையத் அகமத் கான் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் யார்? முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் யார்? இவரும் சர் சையத் அகமத் கான் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரஹ்னுமாய் மஜ்தயாங்னன். ரஹ்னுமாய் மஜ்தயாங்னன் சபா என்னும் சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா பர்துன்ஜி நவ்ரோஜி. பர்துன்ஜி நவ்ரோஜி. ரஹ்னுமாய் மஜ்தயாங்னன் சபா என்னும் சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா பர்துன்ஜி நவ்ரோஜி. பர்துன்ஜி நவ்ரோஜி. நெக்ஸ்ட், பார்சி சீர்திருத்த இயக்கத்தின் தாரக மந்திரம் எது? பார்சி சீர்திருத்த இயக்கத்தின் தாரக மந்திரம் எது? ராஸ்ட் கோஃப்தார். ராஸ்ட் கோஃப்தார். உண்மை விளம்பின்னு பேர். இந்த ராஸ்ட் கோஃப்தாருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கூட கேட்கலாம். உண்மை விளம்பி. உண்மை விளம்பிக்கு என்னன்னு சொல்லலாம்னு கூட கேட்கலாம். ராஸ்ட் கோஃப்தார். நெக்ஸ்ட், நிரங்கிரி. நிரங்கிரி இயக்கத்தின் நிறுவனம் யார்? நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனம் யார் அப்படின்னா பாபா தயாள் தாஸ். பாபா தயாள் தாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாமதாகி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? நாமதாகி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பாபா ராம்சிங். பாபா ராம்சிங். நெக்ஸ்ட், துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள். அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என கூறியவர் யார்? துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள். அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என கூறியவர் யார்?
ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள். நெக்ஸ்ட், சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார்? சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார்? ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமலிங்க சுவாமிகள் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன? திருவருட்பா. திருவருட்பா. ராமலிங்க சுவாமிகள் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன? திருவருட்பா. உயிர் இரக்கத்தை ஜீவகாருண்யம் என்றவர் யார்? உயிர் இரக்கத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம். உயிர் இரக்கத்தை ஜீவகாருண்யம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள். நெக்ஸ்ட், வள்ளலார் என அழைக்கப்பட்டவர் யார்? ராமலிங்க சுவாமிகள். வள்ளலார் என அழைக்கப்பட்டவர் யார்? ராமலிங்க சுவாமிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறியாமையின் பாடல்கள் என அழைக்கப்பட்டது எது? அறியாமையின் பாடல்கள் என அழைக்கப்பட்டது எது? மருட்பா. மருட்பா. நெக்ஸ்ட், யாருடைய சிந்தனைகள் பழமைவாத சைவர்களை புண்படுத்தியது? யாருடைய சிந்தனைகள் பழமைவாத சைவர்களை புண்படுத்தியது? ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள். யாருடைய சிந்தனைகள் பழமைவாத சைவர்களை புண்படுத்தியது? ராமலிங்க சுவாமிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளலாரின் பாடல்களை மருட்பா என அழைத்தவர்கள் யார்? பழமைவாத சைவர்கள். வள்ளலாரின் பாடல்களை மருட்பா என அழைத்தவர்கள் யார்? பழமைவாத சைவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலவச உணவகத்தை 1867 வண்டலூரில் நிறுவியவர் யார்? ராமலிங்க சுவாமிகள். இலவச உணவகத்தை 1867 வண்டலூரில் நிறுவியவர் யார்? ராமலிங்க சுவாமிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவில் கொடிய பஞ்சம் எப்போது ஏற்பட்டது? 1866. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தென்னிந்தியாவில் கொடிய பஞ்சம் எப்போது ஏற்பட்டது? 1866. நெக்ஸ்ட், முடிசூடும் பெருமாள் என அழைக்கப்பட்டவர் யார்? வைகுண்ட சுவாமிகள். முடிசூடும் பெருமாள் என அழைக்கப்பட்டவர் யார்? வைகுண்ட சுவாமிகள். இது எங்க அப்படின்னா கன்னியாகுமரி. நெக்ஸ்ட், முடிசூடும் பெருமாள் என்ற பெயருக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் யார்? உயர் சாதி இந்துக்கள். முடிசூடும் பெருமாள் என்ற பெயருக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் யார் அப்படின்னா உயர் சாதி இந்துக்கள். நெக்ஸ்ட், முத்துக்குட்டி என அழைக்கப்பட்டவர் யார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். முத்துக்குட்டி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா வைகுண்டர். வைகுண்டரை தான் நம்ம முத்துக்குட்டி அப்படின்னு அழைச்சாங்க. நெக்ஸ்ட், ஆங்கில மற்றும் திருவிதாங்கூர் ஆட்சிகளை வெள்ளை பிசாசு ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் சொன்னவர் யார்? வைகுண்டர். ஆங்கில மற்றும் திருவிதாங்கூர் ஆட்சிகளை வெள்ளை பிசாசு ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் சொன்னவர் யார்? வைகுண்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்னா வைகுண்டர். சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? வைகுண்டர். யாருடைய சமய வழிபாடு ஐயாவழி என்று அழைக்கப்பட்டது? யாருடைய சமய வழிபாடு ஐயாவழி என அழைக்கப்பட்டது? வைகுண்டர். அகில திரட்டு என்ற நூல் யாருடைய கருத்துக்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டது? அகில திரட்டு என்னும் நூல் யாருடைய கருத்துக்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டதுன்னா அது வைகுண்டரோடது. ஓகேங்களா? வைகுண்டர். நெக்ஸ்ட், அத்வைத்தானந்தா சபா என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? அயோத்திதாசர். அத்வைத்தானந்தா சபா என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா அயோத்திதாசர். நெக்ஸ்ட், திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கியவர் யார்? திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கியவர் யார்? அயோத்திதாசர். நெக்ஸ்ட், ஒடுக்கப்பட்ட மக்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் யார் அப்படின்னா அவரும் அயோத்திதாசர் தான். ஒடுக்கப்பட்ட மக்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் யார்?
அயோத்திதாசர். நெக்ஸ்ட், சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் துவங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். சாகித்ய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் துவங்கியவர் யார்? அயோத்திதாசர். நெக்ஸ்ட், திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? அயோத்திதாசர். எந்த ஆண்டு? 1891. திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? அயோத்திதாசர். 1891 ஆண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா நீலகிரியில நடைபெற்றது. திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? நீலகிரி. மக்கள் தொகை கணக்கிடும் போது சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு கூறியவர் யார்? அயோத்திதாசர். மக்கள் தொகை கணக்கிடும் போது சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு கூறியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். நெக்ஸ்ட், தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர். நெக்ஸ்ட், பாளையக்காரர்களிடம் மிகவும் செல்வாக்கு பெற்றவர் யார் அப்படின்னா பூலித்தேவர். பாளையக்காரர்களிடம் மிகவும் செல்வாக்கு பெற்றவர் யார்? பூலித்தேவர். நெக்ஸ்ட், பூலித்தேவரின் படை பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ஒண்டி வீரன். பூலித்தேவனின் படை பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ஒண்டி வீரன். நெக்ஸ்ட், மருது சகோதரர்களின் உதவியோடு அரசியாக முடிசூடி கொண்டவர் யார்? வேலு நாச்சியார். மருது சகோதரர்களின் உதவியோடு அரசியாக முடிசூடி கொண்டவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். இதுல ஒரு கொஸ்டின் வந்து டெட்ல கண்டிப்பா வரும், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை பெற்றவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை பெற்றவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி யார்? முக்கியமான கொஸ்டின். வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி யார் அப்படின்னா குயிலி. குயிலி. குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண் யார் அப்படின்னா உடையாள். அவ்வளவுதான், நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உடையாள் அப்படின்னு சொல்லுவோம். குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண் யார் அப்படின்னா உடையாள். நெக்ஸ்ட், பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையில் ஏற்படுத்தியது யார் அப்படின்னா அவர் மருது பாண்டியர். பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையில் ஏற்படுத்தியது யார் அப்படின்னா மருது பாண்டியர். நெக்ஸ்ட், காளையார் கோவில். காளையார் கோவில் போரில் முத்துவடுநாதன் இறந்த பின் வேலு நாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டு கொடுக்க அரும்பாடுபட்டவர்கள் யார்? அவங்கதான் மருது சகோதரர்கள். காளையார் கோவில் போரில் முத்துவடுநாதன் இறந்த பின் வேலு நாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டு கொடுக்க அரும்பாடுபட்டவர்கள் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். நெக்ஸ்ட், எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்கள் யாருக்கு துரோகம் இழைத்தனர்? கட்டபொம்மனுக்கு. எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்கள் யாருக்கு துரோகம் இழைச்சாங்க? கட்டபொம்மனுக்கு தான் துரோகத்தை இழைச்சாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன் இருந்த புளிய மரத்தில் பாளையக்காரர்களுக்கு முன்பாக தூக்கிலிடப்பட்டது யார்? நம்ம கட்டபொம்மன் தாங்க. கயத்தாரில் பழைய கோட்டைக்கு முன் இருந்த புளிய மரத்தில் பாளையக்காரர்களுக்கு முன்பாக தூக்கிலிடப்பட்டது யார்? கட்டபொம்மன். கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன். நெக்ஸ்ட், கட்டபொம்மனின் சகோதரர் யார்? ஊமைத்துறை. நல்லா கவனிச்சுக்கோங்க, கட்டபொம்மனுடைய சகோதரர் யாரு? ஊமைத்துறை. நெக்ஸ்ட், மருது சகோதரர்கள் ஜூன்
1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். அதன் பெயர் என்ன? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். அதன் பெயர் என்ன? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. நெக்ஸ்ட், ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 தூக்கிலிடப்பட்டவர்கள் யார்? மருது சகோதரர்கள். ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 தூக்கிலிடப்பட்டவர்கள் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டாங்கன்னு கூட கேட்கலாம். 1801 எந்த மாதம், எந்த டேட்டு எல்லாமே கேட்கலாம். அதனால நல்லா படிச்சுக்கோங்க. எங்க அப்படின்னா கூட நமக்கு சொல்லி தெரியணும். ராமநாதபுரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தென்னிந்திய புரட்சி எது? மருது சகோதரர்களின் கழகத்தை தான் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்றோம். தென்னிந்திய புரட்சி எது? மருது சகோதரர்களின் கழகம். நெக்ஸ்ட், தீர்த்தகிரி என அழைக்கப்பட்டவர் யார்? தீர்த்தகிரி என அழைக்கப்பட்டவர் யார்? தீரன் சின்னமலையத்தான் நம்ம தீர்த்தகிரி அப்படின்னு அழைச்சோம். நெக்ஸ்ட், பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டவர் யார்? தீரன் சின்னமலை. பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டவர் யார்? தீரன் சின்னமலை. நெக்ஸ்ட், ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு திப்புவுடன் இணைந்து பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக சண்டையிட்டவர் யார்? தீரன் சின்னமலை தான். ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு திப்புவுடன் இணைந்து பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக சண்டையிட்டவர் யார்? தீரன் சின்னமலை. நெக்ஸ்ட், கொரில்லா போர் முனையை கையாண்டவர் யார்? தீரன் சின்னமலையை தான். கொரில்லா போர் முனையை கையாண்டவர் யார்? தீரன் சின்னமலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை கோட்டையை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். எனவே அந்த இடம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஓடா நிலை என. ஓடா நிலை என. நெக்ஸ்ட், வேலூர் புரட்சி வெடித்த ஆண்டு எது? 1806. வேலூர் புரட்சி வெடித்த ஆண்டு எது? 1806. நெக்ஸ்ட், தலைமை தளபதி சர் ஜான் கிராண்டக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறையின் விளைவு என்ன? வேலூர் புரட்சி வெடித்தது. தலைமை தளபதி சர் ஜான் கிராண்டக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிகளின் விளைவு என்ன? வேலூர் புரட்சி வெடித்தது. நெக்ஸ்ட், கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1801. கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1801. இந்த டெட்டு ஸ்பெஷல் டெட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எப்படியும் நம்ம எல்லாரையும் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் கொஸ்டின் எப்படி வரும்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இதுலேயே நம்ம ஜூலையில் நம்ம எக்ஸாம்லேயே கன்ஃபார்ம்டாக நம்ம பாஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இல்லைனா அது 3 டைம்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திரும்ப திரும்ப நம்ம எடுத்து புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையே இல்லை. இந்த ஒரு 2 மந்த்ஸ் நம்ம மே மந்த்து லீவெல்லாம் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னானாக்கா நம்ம கன்ஃபார்ம்டாக நம்ம தேர்வில் வெற்றி பெற்றுடலாம். அப்புறம் நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி 1 hour உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி படிங்க. நம்மக்கிட்ட பேசிட்டு நல்லா இருப்பாங்க. ஆனால் நான் படிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்டு நம்மளும் ஹாயாக இருப்போம். அப்படி தயவுசெய்து இருக்காதீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வெல் ப்ரிப்பேராக இருந்துட்டு தான் அப்படி சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து எப்போதுமே கரெக்டாக நம்ம படித்து வச்சுக்கணும். படித்து வச்சுட்டு நம்ம போனால் தான் நம்ம தேர்வில் நம்ம வெற்றி பெற முடியும். அதனால் அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்றத நம்ம எப்போதுமே காதில் வாங்கவே கூடாது. நம்ம டெய்லி ஒரு பிளான் போட்டு இன்னைக்கு இதுக்குள்ளே இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி படிங்க. டெய்லி என்னோட வீடியோவை ஒரு 1/2 hour ஒதுக்கி கேளுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெற்றுடலாம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஹாஜி ஹரியத்துல்லா. ஹாஜி
ஹரியத்துல்லா. எந்த ஆண்டுனா 1818. ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஹாஜி ஹரியத்துல்லா 1818. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பரப்புக்கும் எதிராக தொடங்கப்பட்ட கிளர்ச்சி எது? ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பரப்புக்கும் எதிராக தொடங்கப்பட்ட கிளர்ச்சி எது? வஹாபி கிளர்ச்சி. வஹாபி கிளர்ச்சி. எந்த ஆண்டு? 1827. நெக்ஸ்ட், ஹாபி கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஹாபி கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார்? டிடுபீர். டிடுபீர். ஹாபி கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார்? டிடுபீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்குடியினர் கிளர்ச்சியில் மிக முக்கியமான கிளர்ச்சி எது? முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி. பழங்குடியினர் கிளர்ச்சியில் மிக முக்கியமான கிளர்ச்சி எது அப்படின்னா முண்டா கிளர்ச்சி. நெக்ஸ்ட் ஃபுல்லா இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்க எழுதி வச்சு படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சென்னை வாசிகள் சங்கம் 1852. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852. கிழக்கிந்திய அமைப்பு 1866. நெக்ஸ்ட், சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை 1884. பூனா சவ்வஜனி சபை. பூனா சவ்வஜனி சபை 1870. நெக்ஸ்ட், பம்பாய் மாகாண சங்கம். பம்பாய் மாகாண சங்கம் 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. வங்கப் பிரிவினை 1905. நெக்ஸ்ட், லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு? 1916 ஆண்டு. ரவுலட் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1919. ரவுலட் சட்டம் 1919. இது எல்லாத்தையும் எழுதி வைங்க, அப்பதான் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? உமேஷ் சந்திர பானர்ஜி. உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? உமேஷ் சந்திர பானர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி ரங்கையா. பி ரங்கையா. நெக்ஸ்ட், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? மும்பையில் நடந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? மும்பை. எந்த ஆண்டு? 1885. 1885. நெக்ஸ்ட், ஆட்சியர் ராபர்ட். ஆட்சியர் ராபர்ட் WDE ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் சுட்டுக் கொன்றவர் யார்? வாஞ்சிநாதன். எந்த ஆண்டு? 1911 ஆண்டு அவர் சுட்டுக் கொண்டார். ஆட்சியர் ராபர்ட் WDE ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் சுட்டுக் கொன்றவர் யார்? வாஞ்சிநாதன். 1911 ஆண்டு. நெக்ஸ்ட், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் தலைவராக செயல்பட்டார்? 1917. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் தலைவராக செயல்பட்டார்? 1917. நெக்ஸ்ட், விடுதலை பெற இந்தியா எவ்வளவு பாடுபட்டது என்ற நூலை எழுதியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். விடுதலை பெற இந்தியா எவ்வளவு பாடுபட்டது என்ற நூலை எழுதியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட், சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1912. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1912. நெக்ஸ்ட், நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர் யார்? நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர் யார்? ஏ சுப்பராயலு. ஏ சுப்பராயலு. நெக்ஸ்ட், ஆங்கில அரசு
எந்த ஆண்டு கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை இயற்றியது? 1919ல ரவுலட் சட்டத்துல தான். ஆங்கில அரசு எந்த ஆண்டு கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை இயற்றியது? 1919. என்ன சட்டம்? ரவுலட் சட்டம். எந்த சட்டத்தின் மூலம் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த சட்டம் என்னது அப்படின்னா அதுதான் ரவுலட் சட்டம். எந்த சட்டத்தின் மூலம் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கலாம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொன்ன சட்டம் என்ன சட்டம் அப்படின்னா ரவுலட் சட்டம். நெக்ஸ்ட், கரும்பு சட்டம் எது? கரும்பு சட்டம் எது? ரவுலட் சட்டத்தை தான் நம்ம கரும்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், கிலாபத் இயக்கம் ஆரம்பிக்க காரணம். கிலாபத் இயக்கம் ஆரம்பிக்க காரணம் கலிஃபா பதவியை மீட்க. கலிஃபா பதவியை மீட்க. கிலாபத் இயக்கம் ஆரம்பிக்க காரணம் கலிஃபா பதவியை மீட்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழகத்தில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1920. தமிழகத்தில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? 1920. நெக்ஸ்ட், மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப். நெக்ஸ்ட், ரோசாப்பூ துறை. ரோசாப்பூ துறை என மதுரை மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப்பை தான் ரோசாப்பூ துரை அப்படின்னு சொன்னாங்க. இவர் எங்க உள்ளவர்? மதுரை. ஓகேங்களா? எங்க மதுரை மக்களால அழைக்கப்பட்டாரு. நெக்ஸ்ட், எப்போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நெருக்கமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டனர்? எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துழையாமை இயக்கத்தின் போதுதான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைஞ்சு நெருக்கமா தமிழ்நாட்டில் செயல்பட்டாங்க. எப்போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நெருக்கமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டனர்? ஒத்துழையாமை இயக்கத்தின் போது. நெக்ஸ்ட், ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை ஏற்று நடத்தியவர்கள் யார்? பெரியாரும் ராஜாஜியும் தான். ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை ஏற்று நடத்தியவர்கள் யார்? பெரியார், ராஜாஜி. நெக்ஸ்ட், இந்தியர்கள் எவரும் இல்லாது வெள்ளையர்கள் மட்டுமே இருந்த குழு எது? சைமன் குழு. இந்த குழுல இந்தியர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, வெள்ளையர்கள் மட்டும்தான் இந்த குழுல இருந்தாங்க. அந்த குழுவுக்கு பெயர் என்ன அப்படின்னா சைமன் குழு. இந்தியர்கள் எவரும் இல்லாது வெள்ளையர்கள் மட்டுமே இருந்த குழு எது அப்படின்னா சைமன் குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கியவர் காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டி யாத்திரை நடந்த ஆண்டு எது? தண்டி யாத்திரை நடந்த ஆண்டு எது? 1930ல மார்ச் 12ல தான் தண்டி யாத்திரை நடந்தது. நெக்ஸ்ட், உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்டது யார் அப்படின்னா நம்ம ராஜாஜி. உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்டது யார்? ராஜாஜி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ஒன்றை ஏற்படுத்தி வேதாரண்யத்திற்கும் அணிவகுத்து சென்றவர் யார் அப்படின்னா ராஜாஜி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ஒன்றை ஏற்படுத்தி வேதாரண்யத்திற்கு அணிவகுத்து சென்றவர் யார்? ராஜாஜி. OKSR குமாரசுவாமி என்றால் என்ன? அவர் திருப்பூர் குமரன். OKSR குமாரசுவாமி என்றால் என்ன? திருப்பூர் குமரன். தன் கையில் கொடியை பிடித்தவாறே விழுந்து இறந்தவர் யார்? திருப்பூர் குமரன். தன் கையில் கொடியை பிடித்தவாறே விழுந்து இறந்தவர் யார்? திருப்பூர் குமரன். கொடி காத்த குமரன் யார்? திருப்பூர் குமரன். முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? ராஜாஜி.
முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? ராஜாஜி. நெக்ஸ்ட், ராஜாஜியால் ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய நடவடிக்கை எது? கட்டாய ஹிந்தி பாடம். ராஜாஜியால் ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய நடவடிக்கை எது? கட்டாய ஹிந்தி பாடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேலத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியவர் யார்? பெரியார். சேலத்துல இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியவர் யார்? பெரியார். நெக்ஸ்ட், செய் அல்லது செத்துமடி என கூறியவர் காந்தியடிகள். செய் அல்லது செத்துமடி என கூறியவர் காந்தியடிகள். எந்த ஆண்டு சொன்னார்னா 1942. 1942. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளையனே வெளியேறு என்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1942. வெள்ளையனே வெளியேறு என்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1942. முதலில் அச்சில் ஏறிய இந்திய மொழி எது? தமிழ். முதலில் அச்சில் ஏறிய இந்திய மொழி எது? தமிழ். நெக்ஸ்ட், மிஷனரி சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1709. மிஷனரி சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1709. 1709. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? முக்கியமான கொஸ்டின். திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1812. அச்சில் வெளிவந்தது. எந்த ஆண்டு அச்சில் வெளிவந்ததுன்னா 1812 தான் முதல்ல அச்சில் வெளிவந்தது. அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடில தான் இருந்தது. திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1812. இது அச்சில் வெளிவந்த ஆண்டு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்ட பல தமிழ் இலக்கியங்களை பதித்தவர் யார்? பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்ட பல தமிழ் இலக்கியங்களை பதித்தவர் யார்? சி.வை. தாமோதனார். ஸ்ரீவை தாமோதனார். நெக்ஸ்ட், தமிழ் இசைக்கு சிறப்பு. தமிழ் இசைக்கு சிறப்பு செய்து தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் யார்? ஆபிரகாம் பண்டிதர். தமிழ் இசைக்கு சிறப்பு செய்து தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் யார்? ஆபிரகாம் பண்டிதர். நெக்ஸ்ட், காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமையை வாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார்? காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமை வாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார்? சிங்காரவேலனார். சிங்காரவேலனார். பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி யார்? சிங்காரவேலனார். பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி யார்? சிங்காரவேலனார். நெக்ஸ்ட், பிரதிமார் கலைஞர் என தன் பெயரை தூய தமிழில் மாற்றி அமைத்தவர் யார்? சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி. பிரதிமார் கலைஞர் என தன் பெயரை தூய தமிழில் மாற்றி அமைத்தவர் யார்? சூரிய நாராயண சாஸ்திரி. நெக்ஸ்ட், 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பிரதிமார் கலைஞர். பிரதிமார் கலைஞர். நெக்ஸ்ட், தமிழை ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாதென முதலில் வாதாடியவர் யார்? பிரதிமார் கலைஞர். தமிழை ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழக தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலில் வாதாடியவர் யார்? பிரதிமார் கலைஞர். நெக்ஸ்ட், தனி தமிழ் இயக்கத்தை உருவாக்கியது யார்? தனி தமிழ் இயக்கத்தை உருவாக்கியது யார்? மறைமலை அடிகள். மறைமலை அடிகள். நெக்ஸ்ட், பட்டினப்பாலை மற்றும் முல்லைப்பாட்டிற்கு விளக்க உரை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள்.
பட்டினப்பாலை மற்றும் முல்லைப்பாட்டிற்கு விளக்க உரை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். நெக்ஸ்ட், தமிழ் மொழியியல் தூய்மை வாதத்தின் தந்தை யார்? மறைமலை அடிகள். தமிழ் மொழியியல் தூய்மை வாதத்தின் தந்தை யார்? மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் யார்? மறைமலை அடிகள். சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் யார்? மறைமலை அடிகள். மறைமலை அடிகளின் மகள் யார்? நீலாம்பிகை. மறைமலை அடிகளின் மகள் யார்? நீலாம்பிகை. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்ய ஏற்படுத்தப்பட்ட சங்கம் எது? மதராஸ் பிராமணரல்லாதோர் சங்கம். மதராஸ் பிராமணரல்லாதோர் சங்கம். 1909 எந்த ஆண்டுன்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம். 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்ய ஏற்படுத்தப்பட்ட சங்கம் பிராமணர் அல்லாதோர் சங்கம். மதராஸ் பிராமணர் சங்கம். கொஸ்டின், மதராஸ் ஐக்கிய கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? மதராஸ் ஐக்கிய கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? டாக்டர் சி நடேசனார். எந்த ஆண்டு? 1912. டாக்டர் சி நடேசனார் 1912ஆம் ஆண்டு. மதராஸ் ஐக்கிய கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? டாக்டர் சி நடேசனார் 1912. முதல் முறையாக அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியது எது? நீதி கட்சி. முதன் முறையாக அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியது எது? நீதி கட்சி. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு மையம் அமைத்தது யார்? நீதி கட்சி. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு மையத்தை அமைத்தது யார் அப்படின்னா நீதி கட்சி தான். எந்த ஆண்டுனா 1924. 1924. நெக்ஸ்ட், சுயாட்சியை காட்டிலும் பகுத்தறிவும் மரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இயக்கம் எது அப்படின்னா சுயமரியாதை இயக்கம். சுயாட்சியை காட்டிலும் பகுத்தறிவும் மரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இயக்கம் எது அப்படின்னா சுயமரியாதை இயக்கம். நெக்ஸ்ட், சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? தந்தை பெரியார். எந்த ஆண்டு? 1925. நெக்ஸ்ட், காதிக்கு துணை நின்றவர் யாருன்னா நம்ம பெரியார் தான். காதிக்கு துணை நின்றவர் பெரியார். தமிழகத்தின் வீதிகளில் கதர் விற்பனை செய்தவர் யார் அப்படின்னா பெரியார் தான். தமிழகத்தின் வீதிகளில் கதர் விற்பனை செய்தவர் யார்? பெரியார். இன்னைக்கு 152 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தி ஆச்சுன்னா சோசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தூக்கம் தான் வரும். அதனால உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீதியை நம்ம பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சு படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரண்ட் பேஜில் ஷோ ஆகும். அவ்வளோதான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.